என்னும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, பாருங்கள், இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்த புகைப்படத்துல படுத்துட்டு இருக்கிறவரே யாருன்னு பாருங்க. பாவங்க, நம்முடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இருக்கும் பொழுது எப்படி ஒரு கம்பீரமான நடை உடை பாவனை, அவர் எப்படி எவ்வளவு செல்வாக்கா இருந்த ஒரு மனிதர் இப்போ சிறையில சொல்லுன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு நேற்று திடீரென்று மதிய உணவு அருந்திய பிறகு அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதாக காவலர்களிடம் உடனடியாக அவர் தெரிவிக்க, காவலர்கள் உடனடியாக பதறி போய் ஸ்டான்லி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில் செந்தில் பாலாஜிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு அங்கிருந்து சென்னை ஓமத்தூரார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஓமத்தூரார் மருத்துவமனையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி. தமிழக அமைச்சரவையில மின்சாரத்துறையிலையும் மதுவிலக்கு துறையிலையும் எப்படி அவர் ஒய்யாரமா நட போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட மனுஷனை கொண்டு போய் இப்படி 1.5 வருஷமா உள்ள வச்சுக்கிட்டு அவருக்கு பெயில கூட கொடுக்காத இந்த நீதிமன்றம். உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படி அலைகழிப்பது செந்தில் பாலாஜிய சரியா? மக்களே, நீங்க தான் பதில் சொல்லணும். சரியா? செந்தில் பாலாஜி விவகாரத்துல நீதிமன்றத்துடைய இந்த நடவடிக்கைகள் சரியா? என்ன இப்ப வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இன்னும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி அவர் ராஜினாமா செய்யல. ஒரு சட்டமன்ற உறுப்பினரே ஆண்டு கணக்கில் உறுப்பினராகவே உள்ள இருக்கிறாரு. அவர் வெற்றி பெற்ற அந்த அரவக்குறிச்சி தொகுதி மக்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருடனுக்கும் கொலகாரனுக்கும் கொள்ளக்காரனுக்கும் முடிச்சவிக்கும் முள்ளமாரிக்கும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்களுக்கு இதுதான் நிலைமை. ஜனநாயக நாட்டுல மக்கள் வாக்களிக்கும் பொழுது வாக்களிக்கின்ற உறுப்பினர் எப்படியாப்பட்டவர்னு முதல்ல ஆய்வு செய்யுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே சிறந்த கட்சிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் தமிழ்நாட்டில் நம்பர் 1 420 கட்சி. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி தொகுதியில தேர்தல் பிரச்சாரம் போய் செய்யலங்க. 10 அமைச்சர்கள் அந்த தொகுதிக்குள்ள இருக்கிறாங்க. போய் தேர்தல் பிரச்சாரம் செய்ய போகல. அவங்க 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிறாங்க. அவங்க போய் தேர்தல் பிரச்சாரம் செய்யல. ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு ஒன்றியம், ஒவ்வொரு அமைச்சருக்கு கீழே 10 சட்டமன்ற உறுப்பினர். அந்த 10 சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒன்றியத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமம் பகிர்ந்து கொடுத்துறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் பட்டுவாடா பண்ணணும். கரெக்டா பட்டுவாடா பண்ணி எல்லா வாக்காளர்களையும் சந்திச்சு அவர்களிடம் தெளிவா சொல்லி பணத்தை கொடுத்து அவர்களுடைய ஓட்டை சரியா நம்ம போகலனாலும் பூத்துல யாருமே இல்லைனாலும் ஓட்டு மட்டும் சூரியனுக்கு விழணும். இப்படிப்பட்ட வேலையை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சரியா செய்கிறார்களா இல்லையான்னு கண்காணிக்கிற இடத்துல அந்த ஒன்றியத்திற்கு ஒரு அமைச்சர். இப்படி ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக ரீதியாக மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பது ஜனநாயக உரிமை, தப்பில்லை. ஜனநாயகத்தை முற்றிலுமாக கொன்று
பணத்தை மட்டுமே வைத்து அரசியல் அதிகாரத்தை பெறுகின்ற கேவலமான நிலைக்கு ஜனநாயகத்தை மாற்றிய கட்சிக்கு பேரு என்ன சொல்லலான்னு நீங்களே சொல்லுங்க. நானு 420 கட்சிங்கன்னு சொன்னது உங்களுக்கு யாருக்குன்னா கோபம் வர்றதா இருந்தா, இல்ல சண்முகம் நீ பேசுறது தப்பு, ஒரு இயக்கத்தை, ஒரு ஆண்ட இயக்கத்தை, ஒரு ஆளுகின்ற இயக்கத்தை 420 கட்சின்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றதா இருந்தா, நான் மேற்கோள் காட்டிய இந்த வேலையை செய்து வாக்கை பறிக்கின்ற இந்த கட்சிகளை என்ன பேரு வைத்து அழைக்கலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு வாக்களித்து இப்படிப்பட்ட 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்ல இருந்து 10ஆம் நம்பருக்கு உள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் ஒருவரே சுமக்கின்ற ஒரு உறுப்பினரை நீங்க வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்தா அவருக்கு 5 ஆண்டுகள் ஆயுள் இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? இப்படிப்பட்ட நபருக்கு நாம வாக்களித்து வெற்றி பெற வைத்தா இவருக்கு 5 ஆண்டுகள் ஆயுள் இருக்குமான்னு வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இல்லை? ஏன்னா மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே ஜெயலலிதாவுடைய ஆட்சியில போக்குவரத்து துறையில அவர் வந்துட்டு மந்திரியா இருந்த பொழுது என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு பேருக்கிட்ட பணம் பெற்றாரு, போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி எவ்வளவு பேருக்கிட்ட எத்தனை கோடியை பெற்றாரு, அதை என்னெல்லாம் செஞ்சாரு, அதற்கு அவருடைய அயோக்கியத்தனமான பதில்கள் எப்படியெல்லாம் இருந்ததுன்னு மக்களுக்கு தெரியும். அதிமுகவில் இலைமறை காயா பயணிச்சு அதன் பிறகு டிடிவி பின்னாடி போய் அதன் பிறகு டிடிவிக்கே ஒரு பெரிய செக்கா வச்சுட்டு மு.க. ஸ்டாலின் பின்னாடி போய் இப்படி நாள் ஒரு நிறம் மாறுகின்ற ஒரு உறுப்பினரை சட்டமன்ற உறுப்பினரா நம்ம தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புனா அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு 5 ஆண்டுகள் ஆயுள் நீடிக்குமா அப்படின்னு மக்கள் யோசிக்கணும் இல்லை. பணம் கொடுத்தா வாக்களிச்சிடுறீங்க, ஆனா அந்த அளிக்கின்ற வாக்கு ஒரு நேர்மையான நியாயமான நீதியின் பால் மக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒரு உறுப்பினருக்கு அதை செய்திருந்தா அரசியல் கட்சிக்கு இருக்கின்ற கொள்கைகளும் கோட்பாடுகளும் அந்த அரசியல் கட்சியின் ஆளுமை மிக்க தலைமை தான் ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி சிறப்பு மிக்க வேட்பாளர்களை உங்களுக்கு எந்த இயக்கம் நிறுத்தி இருக்கிறதோ அந்த வேட்பாளர் வந்துட்டு பணபலம் இல்லாதவரா இருப்பார். அவர் வந்துட்டு பணபலம் இல்லாதவரா இருப்பார். காரணம் என்னன்னா அவர் கொள்ளையும் அடிச்சிருக்க முடியாது, மக்கள் பணத்தை ஊழலும் செய்திருக்க முடியாது. ரெண்டுமே செய்திருக்க முடியாத ஒரு நபர் தான் ஏழை வேட்பாளனா உங்க முன்னாடி நிற்க முடியும். அப்படிப்பட்டவரில் நேர்மையானவரை நீங்க தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சா தொகுதியில் இருக்கின்ற கடைகோடி சாமானியனின் குரலை சட்டமன்றத்தில் எழுப்புவார். இந்த தொகுதியில இந்த மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு சட்டமன்றத்தில் பேசி அதை விவாதத்திற்கு உட்படுத்தி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வருவாங்க. இதுவெல்லாம் செய்கின்றவர்கள் யாராக இருக்க முடியும்னா நான் மேற்கோள் காட்டிய நேர்மையாக நியாயமாக வாக்குக்கு பணம் கொடுக்காமல் யார் ஒருவர் உங்களை வாக்கு கேட்கிறாரோ அவர் மட்டும்தான் நேர்மையானவராக இருக்க முடியும். ஒருத்தன் வாக்குக்கு 1000 ரூபாய் கொடுக்கறான்னா அவன் பெரிய கொள்ளக்காரன், 500 ரூபாய் கொடுக்கறானா அவனை விட கொஞ்சம் சின்ன கொள்ளக்காரன், ஒரு 300 ரூபாய் கொடுக்கறானா அது அவனை விட ஒரு சின்ன கொள்ளக்காரன். என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, நான் உங்களை நம்பி நிக்கிறேன், எனக்கு வாக்களிங்க, நான் உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் நின்னா அவன் உண்மையிலேயே நேர்மையானவனா இருப்பான், அவனுக்கு நீங்க ஓட்டு போடணும். ஆனா இன்னைக்கு நிலைமையில அப்படி ஓட்டு போடுகின்ற மக்கள் இருக்கிறார்களா? இல்லை. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் இங்க பதிவு பண்றேன். ஜனநாயகம் என்பது தமிழ்நாட்டுல தரைமட்டமாக வீழ்ந்து போனது. அப்படி ஜனநாயகம் இங்கு படுகொடியில வீழ்த்தப்பட்டதனாலதான் செந்தில் பாலாஜி போன்றவர்கள், பொன்முடி போன்ற ஊழல்வாதிகள் எல்லாம் தமிழக அமைச்சரவையில அங்கம் வகிக்க முடியுது. செந்தில் பாலாஜி பொன்முடி 2 பேர் மட்டும்தான் தமிழக அமைச்சரவையில ஊழல்வாதிகளா அப்படின்னு கேட்டா இல்ல. தமிழக அமைச்சரவையே ஊழல் அமைச்சரவை தான். தமிழக அமைச்சரவையே ஊழல் அமைச்சரவை தான். ஆனா இந்த 2 பேர்ல செந்தில் பாலாஜி சிக்கிட்டாரு வசமா கூண்டுக்குள்ள. அவர் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாது, அது வேற விஷயம். பாருங்க அவர் நிலைமையை பாருங்க, எப்படி படுத்துட்டு கிடக்கிறாருன்னு பாவம் ஹாஸ்பிட்டல்ல. எத்தனையோ பேர் வந்துட்டு அவரை நம்பி கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து அவர் தன்னுடைய வாயில போட்டுக்கினாரு. அதை எண்ணி புலம்பன மக்கள் எவ்வளவோ பேரு. அந்த புலம்பல் தான் இன்னைக்கு இந்த லட்சணத்துல இவர் நிலையை கொண்டாந்து படுக்க வச்சிருக்கு. இப்படி மக்களின் அந்த சாபமும் மக்களினுடைய அந்த வலி வேதனைகளும் அவரை தாக்கிடுச்சு. அவர் வசமா கூண்டுக்குள்ள சிக்கிட்டார். ஆனா பொன்முடி சட்டத்துல எத்தனை ஓட்டக்குதோ அத்தனை ஓட்ட வழியாம தப்பிச்சு வந்துட்டே இருக்கிறார். தப்பிச்சு வந்து கூட மீண்டும் போய்
அமைச்சரவையில உட்கார்றாரு. அதுதான் பெரிய வேதனை, கொடுமை அது. ஏன்னா ஒரு அமைச்சரவையை தூய்மைப்படுத்தணும். ஒரு நிர்வாகம் இருக்குதுன்னா அந்த நிர்வாகத்தை முதன்மை அமைச்சர் வந்துட்டு தூய்மைப்படுத்தணும். ஒரு அமைச்சர் வந்துட்டு குற்றவாளி, இவர் தவறானவரு, இவர் மேலே இவ்வளவு பெரிய குற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை கொடுத்திருக்குதுன்னா அந்த அமைச்சர் வெளியே போனதை அதை அப்படியே நிரந்தரப்படுத்தி இருக்கணும் முதலமைச்சர். ஆனா பொன்முடியோட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்த பிறகு அதை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. உச்ச நீதிமன்றத்துல போய் அந்த வழக்குக்கு தடையை வாங்கின உடனே அதன் பிறகு நேரா வராரு. டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவி மீண்டும் அவருக்கு வழங்கப்படுது. உடனே அவர் மீண்டும் அமைச்சரவையில போய் உட்கார்றாரு. இந்த கேடுகட்ட கேவலமான குற்றவாளிகள் அமர்ந்திருக்கின்ற இந்த அமைச்சரவை தான் தமிழ்நாட்டை வழி நடத்துது. அப்படின்னா இப்படிப்பட்ட குற்றவாளிகளால் வழி நடத்துகின்ற அமைச்சரவையால தான் கள்ளக்குறிச்சியில 67 உயிர் பலிகள், 62 பெண்கள் தாலி அறுத்தார்கள். சென்னையில ஒரு தேசிய கட்சியின் தலைவரை சரமாரியாக வெட்டி வீழ்த்தினார். சேலத்துல எதிர்கட்சி தலைவருடைய நெருங்கிய நண்பரை சரமாரியா போட்டாங்க, கதையை முடிச்சிட்டாங்க. கடலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரமுகருக்கு சரமாரியான வெட்டு. மதுரையில நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் விடிய காலை 6 மணிக்கே ஓட விரட்டி கொலை. நெல்லையில தீபக் ராஜா, காங்கிரஸ் தலைவர் பாலசுப்ரமணியன், இப்படி தமிழ்நாடு முழுவதும் அரசியல் பின்புலம் கொண்ட மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் சரமாரியாக கண்ட இடத்தில் அங்கங்கேயே வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த குற்ற பின்னணிகள் கொண்ட இந்த அமைச்சரவை வழிநடத்துகின்ற இந்த அரசால இவ்வளவு பெரிய இழப்பை நம்ம சந்திக்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை குறை சொல்லுவதற்கு யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னு கோவை செல்வராஜ் அப்படின்னு சொல்ற ஒரு அதிமுகவினுடைய முன்னாள் உறுப்பினர், இந்நாள் திமுகவினுடைய நக்கியாக இருக்கின்ற ஒரு மனுஷன் பேசுறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பா இருக்கலாம். கோவை செல்வராஜ் பேசுறார். எப்படி உங்களுக்கெல்லாம் நான் கூசுதா இல்லையான்னு தெரியல. இதுதான் திராவிட மாடலா? நான் கேட்கிறேன், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. செந்தில் பாலாஜி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இப்பொழுது உடல் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தீவிர சிகிச்சை பிரிவில். ஆனா செந்தில் பாலாஜி ஆண்டு கணக்கில் உள்ள இருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியல இந்த அமைச்சரவையால, இந்த முதலமைச்சரால. முக்கியமா என்ன கொடுமைன்னு பாருங்க. இந்த நிலையில தான் தமிழக அரசினுடைய நிர்வாகம் இருக்கிறது. இந்த நிர்வாகத்தை தான் மீண்டும் மக்கள் வந்துட்டு விக்கிரவாண்டியில வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அதனால மு.க. ஸ்டாலின் வந்துட்டு வெற்றியை அப்படியே ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினார் அன்னைக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி கூட இந்த மக்கள் நம்மள நம்புறாங்களே, இன்னுமடா எங்களை நம்புறீங்க அப்படின்னு அவருக்கே வந்துட்டு இந்த மக்கள் மேல ஒரு பாவப்பட்டு தான் அவர் வந்துட்டு சுத்தி பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு வாய்த்த அடிமைகள், மிக மிக திறமைசாலிகள். இது இப்படியே தொடர்ந்தா உதயநிதி மட்டும் இல்ல, இன்பநிதி மட்டும் இல்ல, இன்னும் 4 தலைமுறை கூட நாங்க தாண்டா இந்த தமிழ்நாட்டு ஆளுன்னு மு.க. ஸ்டாலின் வந்துட்டு உற்சாகமா இருக்கார். உண்மைதாங்க, நான் சொல்றது பொய் இல்ல. செந்தில் பாலாஜியோட மருத்துவமனை விவகாரத்தை ஆரம்பிச்சு எங்க வந்து நின்று இருக்குன்னு பாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல எங்க தொடங்கி எங்க முடிக்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி திரும்புகின்ற திசையெல்லாம் பிரச்சனையா இருந்தா எந்த பிரச்சனையை பேசுறது, எந்த பிரச்சனையை விடுறது சொல்லுங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகள்.